சென்னையில் தவேக சார்பில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தலையில் தொப்பி, வெள்ளை கைலி மற்றும் சட்டையுடன் விஜய் கலந்து கொண்டார். கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 15க்கும் மேற்பட்ட ஜமாத் நிர்வாகிகள், தமிழக அரசின் தலைமை காஜி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். தவேகாவின் 120 மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு தலா 5 இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு மட்டும் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஜய் வெள்ளை நிற கைலி, சட்டை, தொப்பி அணிந்தவாறு வந்தார். சரியாக மாலை 6:24 மணிக்கு துவா ஓதி நோன்பு திறக்கப்பட்டது. காலை முதல் சாப்பிடாமல் ஒரு நாள் நோன்பு இருந்த விஜய் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டும் நோன்பு கஞ்சி குடித்தும் தனது நோன்பை நிறைவு செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற தொழுகையில் விஜய் பங்கேற்றார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா வலக்கல் ஹம்த், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நோன்பு திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தவேகா சார்பில் மட்டன் பிரியாணி உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக YMCA மைதானத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் என 3000த்திற்கும் அதிகமானோர் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விழாவில் அனுமதிக்கும்படி பவுன்சர்களுடன் தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. நிகழ்ச்சிக்கு முறையான முறையில் செய்யணும். அதே போல நோன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுல யாருக்கும் கிடையாது. எல்லாரும் போய் உட்காந்து இருக்கிறாங்க. நோன்பு இல்லாதவங்க போய் உட்காந்து இருக்கிறாங்க. இந்த நிறைய பேர் தண்ணி அடிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். அவங்க யாராவது கொடுத்துட்டாங்களோ அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க வந்திருக்கிறோம். வந்தாங்களா முறையா உட்கார வைக்கிறது அவங்களுக்கு இன்னும் கேட்டா பப்ளிக்லாம் உள்ள புந்துருச்சு அப்படின்றாங்க. எதுக்கு அவங்க நடத்துறாங்க? அப்போ அவ்வளவு கூட்டு வச்சு அதிகப்படுத்துறாங்களா? எங்களை எக்ஸைட்டடா இருக்கு ரொம்ப. என்னதான் அந்த டிவில தான் பார்த்தோம், முன்னாடி பார்க்கல. இருந்தாலும் அந்த பப்ளிக் எக்ஸாம் மண்டே நான் மெயினா அவங்களுக்காக தான் வந்தேன். பட் அவங்க டிவில தான் பார்த்தோம். வீடியோ தான் பிடிச்சிருக்கேன். அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் முடியல. அவங்க பேசினதே போதும். நம்ம வீட்டுக்குள்ள வந்தாரு, பார்த்தாரு, நோன்பு திறந்தாங்க. அவர் நம்ம கூட உட்காந்து நோன்பு திறந்து நம்ம பெருமை பண்ணது. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கூட சேர்ந்து, ஆனா பார்க்காம ஒரு ஜஸ்ட் மிஸ் நாங்க மிஸ் பண்ணது. ஆனா 1000 தான் நம்ம கூட 2 வார்த்தை பேசிட்டு நம்ம போயின்னு அது நமக்கு திருப்தியா இருக்கும். அவருக்கு நம்ம செஞ்ச ஒரு மரியாதை இருக்கும். இப்தார் விழா முடிந்து திறந்தபடி வாகனத்தில் சென்ற விஜய் திரண்டு இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார்.